அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். இந்த ரமலானுடைய மாதங்கள்ல நம்ம பல இடங்கள்ல போயிட்டு சஹர் விருந்து, இஃப்தாருடைய விருந்தை ஏத்துக்கிறோம். அங்க உட்காந்து சாப்பிட போறோம். அங்க வரக்கூடிய அந்த பொருட்கள், உணவுகள் எப்படி ஹலாலான முறையில சம்பாதிக்கப்பட்டதா, ஹலாலான முறையில வந்ததா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன் ஹராமான ஒரு உணவு நம்முடைய வயிற்றுக்குள்ள போயிருச்சுன்னா 40 நாள் வரைக்கும் நம்முடைய தொழுகைகள், நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படின்ற பட்சத்துல இந்த ரமலானுடைய மாதத்துல எவ்வளோ பேணிக்கையா எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆக நோம்பாளிகள் சஹருடைய விருந்துகள்லையும் இஃப்தாருடைய நேரங்கள்லையும் இந்த மாதிரி உணவு விஷயத்துல ரொம்ப பேணிக்கையா இருக்கணும். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி சஹர் ஏற்பாட்டாளர்கள், இஃப்தார் ஏற்பாட்டாளர்களும் தங்களுடைய இந்த உணவு எங்க இருந்து வருது, எப்படி வருது, ஹலாலான முறையில சம்பாதிக்கப்பட்ட பணத்துல இருந்து வருதா அப்படின்றத அந்த ஏற்பாட்டாளர்களும் பார்க்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.